ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி பற்றிய மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சேவை மனப்பான்மையோட நம்ம இலவச வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை என்று இலவச வகுப்பு நடத்துவோம். அந்த வகையில் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி நம்ம இலவச வகுப்பு நடத்த போகிறோம். அந்த வகுப்புகளை ஜோதிடம் 360 டிகிரி அப்படிங்கிற தலைப்பு கீழே நடத்திட்டுருக்கோம். ஒவ்வொரு மாதமும் நிறையா தலைப்புகளில் நடத்தியிருக்கோம். அந்த வகையில் இந்த மாதம் ஜோதிடத்தில் உள்ள யோகங்கள், வெற்றிகளை அள்ளித்தரும் யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இலவச வகுப்பு நடத்த போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஜோதிடத்தில் நிறையா வெற்றிகளை கொடுக்குற யோகங்கள் இருக்குது. யோகங்கள் அப்படின்னாலே ஒரு 2 கிரகங்கள் சேர்வது யோகம் அப்படின்னு சொல்லலாம். 2 கிரகங்கள் சேர்வது தான் யோகம்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு ஜாதகத்தில் மேக்ஸிமம் நீங்கள் இந்த யோகத்தை பார்த்துருக்கலாம். சூரியன் புதன் சேர்க்கை, புத ஆதித்ய யோகம். இந்த மாதிரி நிறைய யோகங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் சேரும்போது ஒரு யோகத்தை கொடுப்பது தான் நம்ம ஜோதிடத்தில் யோகங்கள்னு சொல்கிறோம். அந்த ஒவ்வொரு யோகத்துக்கும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த யோகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த யோகம் நிறைய பேர் ஜாதகத்தில் இருந்தும் செயல்படாமல் இருக்குது. அல்ல அதை ஆக்டிவேட் பண்ண தெரியாமல் அது அப்படியே அமைதியாக இருக்கும். அப்போ நம்ம அதை ஜஸ்ட்டு ட்ரிகர் பண்ணி விடணும். ஆக்டிவேட் பண்ணும்போது அதனுடைய முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அப்படி பார்த்திங்கன்னா சூரியன் புதன், புத ஆதித்ய யோகம் இது என்ன பண்ணுன்னா அறிவு சார்ந்த விஷயங்களை உள்ளடக்கிய யோகம். இப்போ சூரியன் புதன் சேர்க்கை ஒருத்தருக்கு இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அந்த துறையில் ஒரு அறிவுபூர்வமான நாலேஜ் அவங்கள்ட்ட இருக்கும். அதில் ஒரு நிபுணத்துவம் அவங்கள்ட்ட இருக்கும். புதன் அப்படின்னாலே ஒரு புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ நிபுணத்துவமாக இருப்பாங்க. இப்போ சூரியன் புதன் சேர்க்கை ஒரு டிரைவர் ஜாதகத்தில் இருக்குன்னா அவர் வண்டி ஓட்டுறது மற்ற டிரைவர்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக வண்டி ஓட்டுவார். ரொம்ப ஒரு மாதிரி ஷார்ப் டிரைவிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே சூரியன் புதன் ஒரு டீச்சருக்கு இருக்குது, ஒரு ஸ்கூல் டீச்சருக்கு இருக்குன்னா அவங்க ஒரு 10 டீச்சரை கம்பேர் பண்ணும்போது அவங்க மட்டும் எடுக்கக்கூடிய மெத்தட் ஆஃப் டீச்சிங் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் அவங்க டீச்சிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த யோகம் யாருடைய ஜாதகத்திலலாம் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் இந்த புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது செயல்பட ஆரம்பிச்சிடும். இது ஒரு அற்புதமான யோகம். ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காங்கன்னா அவங்க பிஸ்னஸில் நிறைய ட்ரிக்ஸு புதுசாக கண்டுபிடிச்சி புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இவங்களை பார்த்து தான் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி சூழல் இருக்கும். நல்ல கிரியேட்டராகவும் இவங்க இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அருமையான யோகம் தான் இந்த சூரியன் புதன் யோகம். ஆனால் இந்த சூரியன் புதன் யோகம் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து செயல்படும். எல்லாருக்கும் உடனே செயல்படாது. இப்போ சூரியன் புதன் இருக்குன்னா அது 2ஆம் இடத்துல இருக்கணும், 7ஆம் இடத்துல இருக்கிறது, 11ஆம் இடத்துல இருக்கிறது, இப்படி நல்ல இடங்கள்ல இருக்கணும். எங்கேயாவது போய் மறைஞ்சிருச்சுன்னா அந்த யோகம் செயல்படாமல் போயிடும். அப்போ அதுக்காக அந்த பரிகாரங்கள் ஸ்பெசிஃபிக்காக பண்ணி தான் இந்த யோகத்தை செயல்படுத்த முடியும். ரொம்ப சிம்பிளாக இந்த யோகத்தை அவங்க செயல்படுத்தணும் அப்படின்னா சூரியன் அப்படின்னா கோதுமை, புதன் அப்படின்னா பச்சைப்பயிறு. அப்போ கோதுமை சப்பாத்தி செஞ்சு பச்சைப்பயிறு குருமா பண்ணி அதை யாருக்காவது தானம் பண்ணுறாங்க அல்லது இவங்க ரெகுலராக சாப்பிட்டுட்டு வராங்கனாலே இந்த யோகம் செயல்பட ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு சிம்பிளாக சாப்பிட்ற பொருள் மூலிமா அந்த யோகத்தை நம்ம செயல்படுத்திக்க முடியும். இப்படி நிறைய யோகங்கள் ஜாதகத்துக்குள்ளே இருக்குது. ஸோ இன்னொரு யோகத்தை பற்றி பார்ப்போம். செவ்வாய் சுக்கிரன். இதுக்கு பேர் என்ன? பிருகுமங்கல யோகம். பிருகு அப்படின்னா சுக்கிரன், மங்களா அப்படின்னா செவ்வாய். இதுக்கு பேர் பிருகுமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. இந்த பிருகுமங்கல யோகம் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்க காதல் பண்ணுறது, ரொமான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு தனித்தன்மை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு வீடு கட்டுறாங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆடம்பரமான ரசித்து ஒவ்வொரு விஷயத்தையுமே இன்டீரியர்லாம் பார்த்து பண்ணி கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த யோகம் அந்த கிரகம் சார்ந்த விஷயத்துக்குள்ளே ஒரு நல்ல நன்மைகளை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது வீடு மனை இது வாங்கக்கூடிய விஷயம். சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு விஷயத்தை குறிப்பது. அப்போ அழகான வீடு அமையும் அப்படிங்கிறது அதில் சொல்லலாம். அப்போ இந்த யோகம் பிருகுமங்கல யோகமாக செயல்படணுன்னா
மேக்ஸிமம் இந்த யோகம் எப்போ செயல்படும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தாலும், ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும், திருமணத்திற்கு அப்புறம் தான் இந்த யோகம் செயல்படும். என்ன காரணம்னா, செவ்வாயும் திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம், சுக்கிரனும் திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம். 2மே கலத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் தான் கணவன், ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் தான் மனைவி. அப்போ ஒரு கணவன் மனைவி இணையும் போது தான் இந்த யோகம் வந்து செயல்படும். அதே இந்த யோகம் சில பேரை தவறுதலான வழிகாட்டுதலுக்கு கொண்டு போயிடும். இப்போ ஆண் பெண் விஷயத்தில் தப்பு பண்ணுறது, தப்பான அஃபேர்ஸ் வர்றது, அது இல்லாமல் வந்து 2 லவ் பண்ணுறது, 3 லவ் பண்ணுறது, காதலில் ஏமாற்றம் அடைகிறது, அந்த மாதிரியான ஒரு தாக்கங்களையும் இந்த யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ஒரு யோகத்தை நேர்மறையாக மட்டும் பார்க்கக்கூடாது, அதோட எதிர்மறை பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போ இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து 8ல் போய் மறைஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு இடங்களில் போய் மாட்டிக்கிச்சு, ராகு கேதுவோட இணைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த யோகத்தை கொடுக்கும். அந்த யோகத்தை நேர்மறையாக கொடுக்காமல் எதிர்மறையாக கொடுக்கும். அதே மாதிரி ஒரு கிரகம் யோகத்தை உண்டு பண்ணுதுன்னா அந்த கிரகம் அந்த லக்னத்திற்கு யோகாதிபதியாக வராரா, அல்லது பாதகாதிபதியாக வராரா, முழு சுபராக இருக்காரா, அல்லது அசுபராக இருக்காரா, இப்படிங்கிறத பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும். அப்போ ஒவ்வொரு யோகங்களையுமே நாம் எடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குது சார், அதனால் உடனே நன்மை நடந்துடும் அப்படின்னு பிளைண்டாக நம்பக்கூடாது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு இந்த இலவச வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஏன் இந்த விஷயங்களை சொல்கிறோன்னா, இதெல்லாம் வந்து பிளைண்டாக சில மக்கள் நம்பி ஜாதகம் பார்க்க வரும்போது, சார் எனக்கு இந்த யோகம்லாம் இருக்குது, நான் ஏன் வந்து நல்லா இல்லாமல் லைஃப்பில் கஷ்டப்படுறேன், சில பேருக்கு இந்த யோகமே இல்லை ஆனால் அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. அப்போ இந்த இலவச வகுப்பு மோஸ்ட்லி ஜோதிட சம்மந்தமான ஒரு கான்செப்டாக இருந்தாலும் நிறையா மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற நோக்கத்தில் தான் இந்த இலவச வகுப்பை நடத்திட்டுருக்கோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக நாம் இந்த வகுப்பில் படிக்க போகிறோம். ஸோ அடுத்து இன்னொரு யோகத்தை பார்ப்போம். இன்னொரு யோகம் என்னென்னா, குரு செவ்வாய். இதுக்கு பேர் வந்து குருமங்கள யோகம். பொதுவாகவே குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரு யார் கூட சேர்ந்திருந்தாலும் அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்கும், தெய்வ அனுகிரகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ குரு கூட செவ்வாய் சேரும்போது என்ன ஆகும்னா, இவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறது, லேண்டு வாங்குறது, வீடு கட்டுறது, வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், மோட்டார் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்மைகள் ஏற்படும். எப்படி ஏற்படும் அப்படின்னா, இந்த குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது சில லக்னக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் விருச்சக லக்னக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா 2, 5 கூடியவன் குருவாக வரார். அப்போ அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதே கும்ப லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு வந்து 2, 5 கூடியவனாக வருவார், அவங்களுக்கும் சிறப்பான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதே துலா லக்னக்காரங்களுக்கும் ரிஷப லக்னக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா குரு கெடுதல் கொடுக்கக்கூடிய கிரகமாக வரனால இந்த குரு செவ்வாய் சேர்க்கை ஏதாவது ஒரு பாதிப்பை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு இரு கிரக சேர்க்கையினால் ஒரு யோகம் உருவானாலும் அவங்க எந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வாங்குகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இதனுடைய செயல்பாடுகள் இருக்குது. அப்போ அதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இது வந்து குரு செவ்வாய் சேர்க்கை. இப்போ இந்த குரு செவ்வாய் வந்து எங்கே ஆக்டிவேட் ஆவார் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்குன்னு சில கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு போனாலே இந்த குரு செவ்வாய் ஆக்டிவேட் ஆகிடும். திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் குரு செவ்வாய் ஆக்டிவேட் ஆகிடும். ஏன்னா திருச்செந்தூரில் குருவோடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது, அங்கே முருகர் இருக்கிறனால செவ்வாயோடைய ஆதிக்கமும் சேர்ந்துடும். அப்போ குரு செவ்வாய் யாருடைய ஜாதகத்திலலாம் சேர்ந்துருக்கோ அவங்க இயற்கையாகவே திருச்செந்தூர் போகிறதுக்கும் அதிகமாக விரும்புவாங்க. அது எல்லாருக்கும் நன்மையான்னு கேட்கும்போது அந்த குரு செவ்வாய் வாங்கின சாரம், குரு செவ்வாய் அமர்ந்த இடம், இதை பொறுத்து அவங்க திருச்செந்தூர் போகிறது நல்லதாக கெட்டதான்னு முடிவு பண்ணலாம். ஸோ எல்லா இடங்கள்லையுமே இந்த யோகங்கள் செயல்படுமான்னு கேட்டால் சில இடங்களில் செயல்படாமல் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸை கொடுத்துரும். அது மிகப்பெரிய பாதிப்பை கூட கொடுத்துருக்கு. அது ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ குரு செவ்வாய் வந்து ஒருத்தங்களுக்கு 12ஆம் இடத்துலேருந்து தொடர்ந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தொடர்ச்சியாக லாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதே குரு செவ்வாய் 12ஆம் இடத்துலேருந்து திருச்செந்தூர் போகிறாங்க, ஆனால் அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, அடிக்கடி திருச்செந்தூர் வந்துட்டு போகிறவங்களா இருப்பாங்க, அல்லது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்போ ஒரு ஜாதகங்கிறது, ஒரு ஜாதகத்தில் ஒரு விதி அப்படிங்கிறத, இந்த விதி ஒன்று பார்த்தா போதும் சார், அவங்க லைஃப்பில் கஷ்டப்படுவாங்களா நல்லா இருப்பாங்களான்னு சொல்லிடலான்னு ஜோதிடத்தில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு விதிக்கு விதிவிலக்கு இருக்குது. அந்த விதியோட சில விதிகளை கம்பைன் பண்ணி தான் நாம் இந்த விஷயங்களை பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து
வெற்றிகளை தரும் யோகங்கள் எப்படிலாம் செயல்படும், அதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் கிளியராக நம்ம இதில் படிக்க போகிறோம் இந்த இலவச வகுப்பில். ஓகே, இன்னொரு விஷயம் பார்ப்போம். சூரியன் குருக்கு பேர் வந்து சிவராஜ யோகம். பொதுவாக இந்த சிவராஜ யோகம்ங்கிறது அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு பெரிய அந்தஸ்துள்ள பதவிக்கு போகிறது, அதுக்கு உதவக்கூடிய யோகம். சூரியன்னாலே அரசாங்க கிரகம் தான், குருனாலும் ஒரு அரசு கிரகம் தான். குருங்கிறது கௌரவமான பதவி, சூரியன் அப்படிங்கிறது அரசாங்கத்தில் உயர் பதவியை குறிக்கக்கூடியது. ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க, ஒரு முதலமைச்சராக இருக்காங்க, ஒரு மந்திரியாக இருக்காங்க, இந்த மாதிரி உயர் பதவிகளை வகிக்கக்கூடியவங்க ஜாதகத்தில் இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது. இப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய துறையில் ஒரு தலைமை பதவி கிடைக்கும். தலைமை பதவி கிடைச்சி அவங்க ஒரு முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய சூழல்களை உண்டு பண்ணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் குரு அப்படிங்கிறது சிவராஜ யோகம். அப்போ இந்த சூரியன் குரு என் ஜாதகத்தில் தான் சார் இருக்குது, ஆனால் நான் வந்து சிஎம் ஆகலை, மினிஸ்டர் ஆகலை, கலெக்டர் ஆகலைன்னு கேட்பாங்க. எல்லாருக்கும் அது நடக்காது. ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த யோகம் இருந்தால் அவங்க மிகப்பெரிய பதவியில் மக்களுக்கு தெரிய மாதிரி பதவியில் வராமல் கூட அவங்க இருக்கிற ஏரியாவில் கூட ஒரு சின்ன பதவி வகிக்கலாம். அந்த ஏரியாவில் ஒரு சின்ன கவுன்சிலர் கூட ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி சின்ன பதவியிலேருந்து பெரிய பதவிகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த சிவராஜ் யோகம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்குது. அப்போ இந்த சிறப்பான பலன்கள் வந்து ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி சூட்சமமான சில பரிகாரங்களை பண்ணிக்கணும். இது வந்து எப்படிப்பட்ட பாதிப்பை கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பாதிப்பு வராமையும் பரிகாரம் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இது சிவராஜ யோகமாக கொடுத்தாலும் கூட இந்த குரு சூரியன் அப்படிங்கிற அமைப்பு வந்து வேதகன் அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் வருது. ஏன்னா குருவுக்கு வேதகன் வந்து சூரியன், குருவுக்கு வேதகன் சூரியன். குரு திசை நடக்கும்போது சூரிய புத்தி நடந்தால் அதை வேதகன்னு சொல்கிறோம். அப்போ அந்த அமைப்பில் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு யோகத்தை கொடுக்குதுன்னா அதுக்கு சில சூட்சமங்கள் இருக்குது. அந்த ஜாதகத்துக்குள்ளே அது எந்த மாதிரி அமைப்பில் இருக்கணுங்கிறத பார்க்கணும். அப்படி பார்த்து அதை முடிவு பண்ண முடியும். யாருக்காவது குரு திசை நடந்தால் இந்த குரு சூரியன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு சிவராஜ் யோகம் சிறப்பாக செயல்படாது, அது பிரச்சனையான அமைப்பை கொடுத்துரும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் எப்படி இதை செயல்படுத்தணும், செயல்படுத்தக்கூடாது, இதுக்கு என்ன மாதிரி கோயில்களுக்கு போகலாம், என்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாங்கிற என்னோட ஆராய்ச்சியில் உருவாக்கப்பட்ட விஷயங்களை, பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தால் நமக்கு கிடைக்கப்பட்ட விஷயங்களை, நிறையா குருமார்கள்ட்ட கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு இலவச வகுப்பில் இதை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கிரக சேர்க்கைகளுக்கு இந்த வகுப்பின் மூலிமா ஆன்சர் கிடைக்கும், அதுக்கான பரிகாரங்களும் கிடைக்க போது வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு இலவச வகுப்பில் கலந்துக்கணும்னு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க, உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைக்கப்படும். அந்த டிசம்பர் 7ஆம் தேதி இந்த கிளாஸ் நடக்கும். சனிக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடைபெறும். அந்த டைமில் வந்து கற்றுக்கோங்க. இந்த கிளாஸ்க்கு ரெக்கார்டிங் வீடியோ கொடுக்க மாட்டோம், இதை நீங்கள் அந்த லைவ் கிளாஸில் வந்து தான் கற்றுக்க முடியும். அதனால் விருப்பம் இருக்கிறவங்க முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நாங்கள் நடத்தக்கூடிய இந்த இலவச வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் இலவச ஜூம் நேர்காணல் பிரதி மாதம் முதல் சனிக்கிழமை. நிறுவனர் மற்றும் கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் ஜோதிடம் 360 டிகிரி வெற்றிகளை அள்ளித்தரும், கிரக சேர்க்கை தரும் ராஜயோகங்கள். நேரடி இலவச ஜூம் நிகழ்ச்சியில் குருஜி அவர்களின் மாணவர்கள், வாடிக்கையாளர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் 7/12/2024 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. முன்பதிவு அவசியம். கால் செய்யாமல் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் செய்யவும். வாட்ஸ்அப் எண்கள் 9563837234 மற்றும் 9080066894.